ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த ரகசிய அறையின் கதவு பலமாக சாத்தப்பட்ட சத்தம் ஆதியின் இதயத்தில் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கியது. மீராவை ஒரு கைதியைப் போல அந்த அறைக்குள் தள்ளிவிட்டு வெளியே வந்த ஆதியின் கால்கள் தடுமாறின. அவனது கண்கள் சிவந்து போயிருந்தன. கோபமா அல்லது காதலா, எது தன்னை ஆதிக்கம் செய்கிறது என்று தெரியாமல் அவன் தவித்தான். அடுத்த நாள் மேன்ஷனின் பால்கனியில் அந்த பெரிய கண்ணாடி மேஜை முன் ஆதி அமர்ந்திருந்தான். அந்த நள்ளிரவு அமைதியில் வந்த காற்று அவனது கோபத்தை இன்னும் கிளப்பியது. மேஜை மேலிருந்த மதுபாட்டில்கள் ஒவ்வொன்றாக காலியாகி கொண்டிருந்தன. ஆதி ஒரு வெறியனைப் போல குடித்து கொண்டிருந்தான். ஆதி தனது கோப்பையை மீண்டும் நிரப்ப முயன்ற போது பின்னாலிருந்து ஒரு நிழல் மேஜையின் மேல் விழுந்தது. அது விஸ்வா. அவன் ஆதியை பார்த்த பார்வை கோபத்தையும் தாண்டி ஒரு வருத்தத்தை சுமந்திருந்தது. விஸ்வா நிதானமாக, டே ஆதி, என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்பயே எப்படி குடிக்கிற என்று அவன் கேட்க ஆதி நிமிர்ந்து விஸ்வாவை பார்த்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. எப்போதும் சிங்கம் போல கர்ஜிக்கும் ஆதி இன்று ஒரு உடைந்த மனிதனாக தெரிந்தான். டே விஸ்வா, சாரி மச்சான். உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. ஆனா அந்த மீராவை லவ் பண்ணி அவ பின்னாடி சுத்திட்டு இருந்தத என்னால உன்கிட்ட சொல்ல முடியலடா. நான் உனக்கு உண்மையா இல்ல மச்சான். அதனாலதான் எல்லாம் கை மீறி போச்சு. என்னை மன்னிச்சிரு விஸ்வா. அந்த மீராவை நம்பி நான் உன்னை ஏமாத்திட்டேன்டா. டேய், என்னை மன்னிச்சிருவேல என்று ஆதி பேசிக் கொண்டிருக்க விஸ்வா ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு ஆதிக்கு முன்னால் அமர்ந்தான். அவன் ஆதியின் தோளில் தனது கையை வைத்தான். டே ஆதி, இதுக்கா ஃபீல் பண்ற? இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும் என்று அவன் கூற ஆதி ஆச்சரியத்துடன் விஸ்வாவை பார்த்தான். என்னடா சொல்ற? எல்லாம் உனக்கு தெரியுமா? அப்புறம் ஏன்டா இதை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்லை? என்னை தடுக்க கூட இல்லை. ஏன் மச்சான்? இங்க பாரு ஆதி, நீயும் மீராவும் பழக ஆரம்பிக்கும் போதே எனக்கு இதெல்லாம் தெரியும். டேய், எனக்கு ஓ சந்தோஷம் மட்டும்தான்டா முக்கியம். அதான் உன்கிட்ட எதுவும் கேட்கல. நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஆனா ஆதி, மீராவை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் மீராவுக்கு சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவளை சந்தேகப்படலாமா வேணாமா எதுவுமே எனக்கு புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடா. ஆனா ஆதி, நீ ரொம்ப அவசரப்படுறன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமா யோசி என்று விஸ்வா கூற விஸ்வா சொன்ன அந்த அறிவுரை ஆதியின் காதுகளில் விழுந்தும் விழாதது போல இருந்தது. விஸ்வா அவனது தோளை தட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். விஸ்வா சென்ற பிறகு ஆதி சோஃபாவில் அப்படியே தலை சாய்த்து படுத்தான். அமைதியான அந்த நள்ளிரவில் அவனது மூளைக்குள் மீராவின் நினைவுகள் அலைமோதின. அவள் முதலில் அவனிடம் பாய்ந்து நடுங்கிய அந்த நொடி, அவள் கொடுத்த முத்தம், அவள் காட்டிய அதீத காதல், ஆதியின் மார்பில் சாய்ந்து பேசிய வார்த்தைகள், அவனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் என ஒவ்வொரு நினைவும் ஆதிக்கு ஒரு கத்தி முனையாக இருந்தது. அந்த நினைவுகள் அவனது காதலை மீண்டும் தூண்டின. ஆனால் அடுத்த நொடியே அசோக் ஜெயிலுக்கு போன காட்சியும் சிவம் நக்கலாக சிரித்ததும் அவனது கண்ணுக்கு முன்னால் வந்தன. இல்ல, அவ அந்த துரோகியோட பொண்ணு. என்னை மயக்கி என் சாம்ராஜ்யத்தை அழிக்க வந்த சாத்தான் என்று ஆவேசமாக கத்திய ஆதி திடீரென்று வெறி பிடித்தவனைப் போல முன்னால் இருந்த அந்த விலையுயர்ந்த கண்ணாடி மேஜையை தனது காலால் ஓங்கி எட்டி உதைத்தான். மேஜை சுக்குநூறாக உடைந்து சிதறியது.
ஆதி மீண்டும் ஒரு மது பாட்டிலை திறந்து கிளாஸ் கூட இல்லாமல் அப்படியே வாயில் சரித்தான். அவனது கண்கள் இப்போது காதலில் இல்லை, ஒரு கொடூரமான பழிவாங்கலில் சிவந்திருந்தன. அந்த பாசமும் காதலும் இப்போது ஒரு விஷமாக அவனது இரத்தத்தில் ஊறத் தொடங்கியது. அந்த நள்ளிரவில் ஆதி ஒரு கட்டுக்கடங்காத அசுரனாக மாறிக்கொண்டிருந்தான். மேன்ஷனின் அந்த நள்ளிரவு அமைதியை கிழித்துக்கொண்டு ஆதியின் பாரமான காலடி சத்தங்கள் அந்த ரகசிய அறையை நோக்கி நகர்ந்தன. அவன் முழுமையாக மதுவில் மூழ்கியிருந்தான். அவனது கண்கள் இரத்த நிறத்தில் சிவந்து ஒரு கொடூரமான வேட்டையாடும் மிருகத்தின் வெறியை சுமந்திருந்தது. ஆதி அந்த அறையின் கனமான இரும்பு கதவை திறந்தான். உள்ளே கார் இருள் சூழ்ந்திருக்க, மூலையில் இருந்த ஒரு சிறிய பல்ப் மட்டும் மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தை உதிர்த்து கொண்டிருந்தது. அந்த மங்கலான ஒளியில் மீரா தனது முழங்கால்களுக்கு நடுவே முகம் புதைத்து ஒரு மூலையில் சுருண்டு அழுது கொண்டிருந்தாள். ஆதியின் ஷூக்கள் தரையில் மோதும் சத்தம் கேட்டதும் மீரா மெல்ல தலை நிமிர்ந்து பார்த்தாள். ஆதி மெல்ல தள்ளாடி நடந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவனது நிழல் அவள் மேல் ஒரு பூதத்தைப் போல விழுந்தது. அவன் அப்படியே அவளுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் மேலே இருந்து வந்த மதுவின் நெடி மீராவை நிலைகுலைய செய்தது. ஆதி அவளது சிவந்த கண்களை தனது வெறித்தனமான பார்வையால் ஊடுருவினான். அவளது அருகே வைக்கப்பட்டிருந்த தட்டில் இருந்த உணவு அப்படியே இருந்தது. ஒரு பருக்கை கூட எடுக்கப்படவில்லை. ஆதி அந்த தட்டை பார்த்துவிட்டு ஒரு விகாரமான கள்ளச்சிரிப்பை உதிர்த்தான். ஆதி தாழ்ந்த கரகரப்பான குரலில் நக்கலாக, "என்ன செல்லம், இந்த ரூம் எப்படி இருக்கு? வசதியா இருக்கா? என்னடி அப்படி பார்க்குற? பார்க்குறியா இல்லை முறைகிறியா? ஓய், அப்படிலாம் பார்க்கக்கூடாது, புரியுதா செல்லம்?" என்று அவன் பேச மீரா பதில் சொல்ல முடியாமல் விம்மிக்கொண்டே அவனை பார்த்தாள். அவளது மௌனம் ஆதியின் போதையை இன்னும் அதிகமாக்கியது. ஆதி அவள் கன்னத்தை மென்மையாக தடவுவது போல தடவி திடீரென்று அவளது தாடையை பலமாக பிடித்து நிமிர்த்தினான். அவனது விரல்கள் அவளது தசையில் பதிந்தன. ஆதி மிக நெருக்கமாக சென்று, "என்னடி இது? என் செல்லம் சாப்பிடவே இல்லையா? ஏண்டி தங்கம்? நல்லா சாப்பிட்டாதானே இன்னும் என்ன எப்படிலாம் மயக்கலான்னு பிளான் பண்ண முடியும்? ஏண்டி என் செல்லத்துக்கு சாப்பாடு பிடிக்கலையா? இல்லை இந்த ஆதி வந்து ஊட்டி விடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சொல்லு தங்கம், ஏய் சொல்லுடி" என்று அவன் அதட்ட மீராவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. மீராவின் அந்த தவிப்பை பார்த்ததும் ஆதிக்குள் இருந்த அந்த சைக்கோத்தனம் விழித்து கொண்டது. அவன் திடீரென்று ஆவேசமாக எழுந்து அங்கிருந்த சாப்பாட்டு தட்டை தனது காலால் ஓங்கி எட்டி உதைத்தான். தட்டில் இருந்த உணவுகள் அந்த அறையின் சுவர்களிலும் தரையிலும் சிதறி தெரித்தன. மீராவின் கண்கள் பயத்தில் நிலைக்குத்தி போயிருக்க, அவளது மென்மையான மேனியில் ஆதியின் அனல் மூச்சுப்பட்ட இடமெல்லாம் தீயாய் சுட்டது. மீரா விம்மி அழுத்தபடியே ஆதியின் சிவந்த கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு காலத்தில் தெரிந்த அந்த காதல் இன்று நஞ்சாக மாறியிருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. மீரா கலங்கும் கண்களுடன் ஆதியை பார்த்தவாறு, "ஆதி, என்ன இது? ஏன் இப்படி மாறிட்டீங்க? ஆதி, உங்களை என்னால் இப்படி பார்க்க முடியல. என்னோட பழைய ஆதி எங்க போயிட்டாரு? அவன் செத்துட்டான்டி, அவன் செத்துட்டான். நீ அந்த சிவம் பொண்ணு தான் தெரிஞ்ச நிமிஷமே அந்த ஆதி செத்து போயிட்டான்டி. உன் முன்னாடி நிற்கிறது வெறும் உடம்பு மட்டும்தான். ஒரு அரக்கன், ராட்சசன், அவ்வளோதான்." "என்ன பேசுறீங்க ஆதி? அப்போ என்ன நீங்க நம்பவே மாட்டீங்களா?" என்று அவள் கூற ஆதி அவள் முன் மண்டியிட்டவாறு, "ஏய், உன்னை எப்படி நீ நம்புவ? என் கூடவே இருந்துட்டு என் நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டே அப்பனும் பொண்ணும் சேர்ந்து
என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க? ஒன்று எப்படி சொல்ல நான் நம்புவேன்? ஆ, நீ தான் என் முதுகுல சொருவிட்டீல, உன்னை எப்படி நம்புவேன்? இங்க பாரு, இன்னும் என்னடி பண்ண போற? சொல்லு பாப்போம். ஏய், என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன்னா உன் புருஷன் மாதிரிடி. என்ன, தாலி கட்டினாதான் புருஷனா? அதான் நமக்குள்ள எப்போவோ எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நான் உன் புருஷன் தானே. எனக்காக எங்க சொல்லு பாப்போம் என்று அவளது கூந்தலை வருடினான். ஆனால் அந்த ஸ்பரிசத்தில் மென்மை இல்லை. அது ஒரு கூர்மையான கத்தி அவளது தலையில் ஊறுவதைப் போல இருந்தது. மீரா அந்த தீண்டலில் நடுங்கினாள். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரையும் ஏமாத்தல. அதை நம்புங்க என்று அவள் கூற, ஆதி அவளது பதிலை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அவன் சட்டென்று அவள் முகத்தை நெருங்கி அவளது இதழ்களை தனது கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் அழுத்தி பிடித்தான். அவளை முத்தமிடப் போவது போல அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு சென்றான். அவனது இதழ்கள் அவளது இதழ்களில் உரசுவது போல இருந்தது. ஆதி அவள் இதழ்களை முரட்டுத்தனமாக பிடித்தபடி, இவ்வளோ அழகான உதடு, இது பொய் சொல்லக்கூடாது. ஏண்டி, இந்த உதட்டை வச்சு எத்தனை தடவை எனக்கு என்னம்மா கிஸ் பண்ணியிருக்க? அப்போல்லாம் உள்ளுக்குள்ள சிரிச்சிருப்பேல, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சொல்றி என்று அவன் கூற, மீரா பேச முடியாமல் அவனது பிடியில் துடித்தாள். அவனது தீண்டல் இப்போது சாதாரணமாக இல்லை. அது ஒரு அசுரனின் ஆதிக்கமாக அவளை வதைத்தது. ஆதி அவள் பிடியை மெல்ல தளர்த்திவிட்டு விகாரமாக சிரித்துக்கொண்டே அந்த அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு வெறி தெரிந்தது. ஆதி ஆக்ரோஷமாக, இது என் சாம்ராஜ்யம்டி. இதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் என் ரத்தம் இருக்கு, என்னோட உழைப்பு இருக்கு. என் சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பூனைக்குட்டி மாதிரி நுழைஞ்சு அதோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துட்டேல. இந்த ஆதிய அவ்வளோ சாதாரணமா நினைச்சிட்டியா நீ? என்று அவன் பேசி முடிக்கும் முன்பே மின்னல் வேகத்தில் அவனது கை சுழன்று மீராவின் கன்னத்தில் பலார் என இறங்கியது. மீரா நிலை தடுமாறி அந்த இருட்டு மூலையில் போய் விழுந்தாள். ஆதி அவளை ஒரு கொடூரமான பார்வையோடு பார்த்துவிட்டு அந்த மங்கலான வெளிச்சத்தில் மீண்டும் ஒரு மதுக்கோப்பையை தூக்கினான். அவளை முறைத்து பார்த்தபடியே அந்த மதுவை அருந்திவிட்டு மீதமுள்ள மதுவை கீழே விழுந்து கிடக்கும் மீராவின் உடல் மேல் ஊற்றினான். மதுவின் நெடியும் குளிர்ந்த திரவமும் அவளது மேனியில் படர மீரா அதிர்ச்சியில் உடம்பை குறுக்கிக் கொண்டாள். மதுவில் நனைந்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த அவளது உடலை ஆதி ஒரு வேட்டையாடும் மிருகத்தின் வெறியோடு உற்று பார்த்தான். ஆதி மெதுவாக அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் அவளது கையை முரட்டுத்தனமாக பிடித்து தூக்கி அவளை தன் பக்கம் இழுத்தான். மீரா விம்மி அழுதபடியே அவனது கண்களை பார்த்தாள். ஆதி அவள் கன்னத்தை மென்மையாக வருடுவது போல தொடங்கி திடீரென்று அழுத்தி தடவினான். என்ன பொண்ணுடி நீ? என்ன கலரு, என்ன கண்ணு, என்ன லிப்ஸு, இதில் தாண்டி நான் விழுந்துட்டேன். இந்த உடம்ப கட்டி தானே இந்த அசுரனை உன் பின்னாடி நாய் மாதிரி அலைய விட்ட. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி, ஒர்த்து தாண்டி நீ என்று அவன் பேசிக்கொண்டே தனது கையை அவள் மார்பை நோக்கி மெல்ல கொண்டு சென்றான். அவனது தீண்டலில் ஒரு விகாரமான ஆதிக்கம் இருந்தது. மீரா தாங்க முடியாத பயத்தில் ஆதியின் கையை ஓங்கி தட்டிவிட்டாள். மீரா கையை தட்டிவிட்டதும் ஆதியின் முகம் ஒரு நொடியில் கொடூரமாக மாறியது. அவன் அவளை நெருங்கி அவளது முகத்திற்கு மிக அருகில் தனது முகத்தை கொண்டு சென்றான். ஆதி ஆக்ரோஷமாக, நாடி என்ன தட்டி விடுற? என்ன, அங்க நான் தொட்டதே இல்லையா? ஏதோ புதுசா தட்டி விடுற? அங்க நான் வாழ்ந்திருக்கேன்டி. எத்தனை நாள், எத்தனை நைட்டு உன் செஸ்ட்ல என் தலையை வச்சு நான் படுத்து தூங்கியிருப்பேன். அப்போலாம் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு உண்மைலாம் தெரிஞ்சதும் என் கையை தட்டி விடுறியா?
என்று கூறியவன் அவளை மீண்டும் பலவந்தமாக இழுத்து அணைத்தான். அவனது வருடல் இப்போது காதலாக இல்லை, அவளை சிதைக்கும் ஆயுதமாக மாறியிருந்தது. அவளது இதழ்களை தனது விரல்களால் முரட்டுத்தனமாக தடவினான். இதெல்லாம் காட்டி தாண்டி என்ன மயக்குன? என் நிதானத்தை இழக்க வச்சுட்டு உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்த விட்டேல, என்ன அப்படியே மயக்கிட்டேல. என்னென்ன பண்ணுவ? இப்போ பண்ணு பார்க்கலாம். பன்றி, என்னென்ன பண்ண? இப்போ பண்ண. ஏண்டி தள்ளி போற? கிட்ட வா. நீ என் செல்லம் தானே, என் செல்லாக்குட்டி ஒன்றும் பண்ண மாட்டேன். வாடி, இப்போ பண்ண என்று கூறிய ஆதி போதையின் உச்சத்தில் மீராவை முரட்டுத்தனமாக இழுத்து அவளது ஆடையையும் மேனியையும் அத்துமீறி ஆக்கிரமிக்கத் தொடங்கினான். அந்த நொடி மீராவிற்குள் இருந்த பயம் ஒரு கட்டத்தில் ஆத்திரமாக வெடித்தது. எதையும் யோசிக்காமல் மீரா தனது கையை ஓங்கி ஆதியின் கன்னத்தில் அறைந்தாள். அந்த சத்தம் அந்த அறையின் சுவர்களில் மோதி எதிரொலிக்க அடுத்த நொடி அங்கே ஒரு மரண அமைதி நிலவியது. ஆதியின் கண்களில் இருந்த போதை ஒரு நிமிடம் மறைந்து ஒரு கொடூரமான தீப்பிழம்பு தெரிந்தது. மீரா பதற்றத்தில் நடுங்கத் தொடங்கினாள். ஆதி, ஆதி சாரி, நான் தெரியாம. நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் ஆதி, என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அடிச்சிட்டேன் என்று அவள் கூற ஆதி மெல்ல தனது கன்னத்தை தடவிக்கொண்டே ஒரு விகாரமான பார்வையோடு அவளை பார்த்தான். அவனது இதழ்களில் ஒரு பயங்கரமான சிரிப்பு அரும்பியது. டாடி, அடிச்சிட்டியா? உனக்கு இந்த பீச் ஹவுஸ்ல மட்டும் என்னை இழுத்து வச்சு என்னென்னமோ பண்ண, அப்பெல்லாம் உனக்கு நல்லா இருந்துச்சாடி? இப்போ மட்டும் என்ன அடிக்கிற? இப்போவும் நான் அதே ஆதிதான். ஏண்டி பயப்படுற? கிட்டவா. அந்த சித்தார்த்த சிவமும் கில்லாடிடி கரெக்டாக ஒன்று அனுப்பி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி இருந்தாதான் இந்த ஆதி மயங்குவான்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. எல்லாம் கச்சிதமாக இருக்கிறதுனால தானே இதெல்லாம் காட்டி என்ன உங்ககிட்ட விழ வச்ச. ஆதி, என்ன பேசுறீங்க? என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன சாகடிச்சிருங்க. ஆனா நான் உங்களை ஏமாத்தணும்னு எப்பவும் நினைச்சதில்ல. உங்களை உண்மையா காதலிச்ச. உங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உண்மையா மட்டும்தான் இருந்தேன் என்று அவள் கூற ஆதி சத்தமாக சிரித்துவிட்டு, எப்பா எப்போதுண்டி அப்பனும் பொண்ணும் இன்னம்மா நடிக்கிறீங்க, உங்க நடிப்புக்கு ஆஸ்காரே கொடுக்கலாம் போலையே என்று கூறியவன் சட்டென்று தனது இடுப்பில் இருந்த பெல்ட்டை சரார் என உருவினான். அந்த பெல்ட்டை தனது கையில் சுழற்றி தரையில் ஓங்கி ஒரு அடியடித்தான். அந்த சத்தம் மீராவின் இதயத்தை துடிக்க மறக்கச் செய்தது. ஆதி அவள் முகத்தை நெருங்கி வெறித்தனமாக, இங்க பாரு, என் பொறுமையை சோதிக்காத, ஒழுங்கா உண்மை சொல்லிரு. உன்னை லவ் பண்ணி தொலைச்ச பாவத்துக்கு உன் கூடவே நீ பண்ண எல்லா தப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டு மயிராட்ட உன் கூட இருக்க. சொல்றி, அந்த சித்தார்த் இன்னும் என்ன பிளான் வச்சிருக்கான்? மரியாதையா சொல்லிரு. இல்ல ஆதி, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நம்புங்க, எனக்கு பயமா இருக்கு ஆதி. என்ன சொன்ன? பயமா இருக்கா? ஐயோ, என் பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதா? ஆனா இந்த உடம்பு காட்டி என்ன மயக்க தெரியுமாடி? எந்த சமயத்துல எப்படி காட்டி என்னை கட்டி போகணுன்னு மட்டும் கரெக்டா தெரியுதுல்ல. மரியாதையே சொல்லிரு, இதுக்கு மேல உன் ட்ராமா என்கிட்ட நடக்காது என்று கூறிய ஆதியின் பொறுமை காற்றில் பறந்தது. அவனது உள்ளுக்குள் எரிந்த அந்த பழிவாங்கும் நெருப்பு இப்போது ஆவேசமாக வெடித்தது. அந்த பெல்ட்டை ஓங்கி சுழற்றி மீராவின் மேல் வீசினான். அந்த பெல்ட் மீராவின் மென்மையான மேனியில் இறங்கியது. மீரா நிலை குலைந்து தரையில் விழுந்து துடித்தாள். ஒவ்வொரு அடியும் அவளது சதையை கிழித்தது. ஆதி தனது வெறி தீரும் வரை அவளை விடாமல் அடித்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் அசோக் ஜெயிலுக்கு போன கோபமும் அவள் செய்ததாக அவன் நினைக்கும் துரோகத்தின் வலியும் கலந்திருந்தது. அடித்து முடித்ததும் ஆதி மூச்சிறைக்க அந்த பெல்ட்டை தூக்கி ஒரு மூலையில் வீசினான். மீரா அங்கே தரையில் அரை மயக்க நிலையில் கிடந்தாள். அவளது உடல் முழுவதும் அந்த பெல்ட்டின் தழும்புகள்
வரிசையாக படிந்திருந்தன. அவள் வலியால் முனகிக் கொண்டே ஆதியின் பெயரை சொல்லி தேம்பி அழுதாள். மீராவின் அந்த கோலத்தை பார்த்த அடுத்த நொடி ஆதிக்குள் இருந்த அந்த அசுரன் சட்டென்று மறைந்து ஒரு காயம்பட்ட மனிதன் வெளியே வந்தான். அவனால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. அவனது கண்கள் கலங்கின. ஆதி மீரா கிடந்த அந்த கோலத்தை பார்க்க முடியாமல் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான். அவனது கைகள் நடுங்கின. இத்தனை காலமும் எதிரிகளின் இரத்தத்தைக் கண்டு ரசித்த அவனது கண்கள் இன்று தான் உயிராக நேசித்தவளின் இரத்தத்தை கண்டதும் கசிந்தன. ஆதி உடைந்த குரலில் ஆவேசமும் அழுகையும் கலந்த துணியில், ஏண்டி ஏண்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன். நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. எதுவுமே என் கைக்கு வந்ததில்ல. என் அம்மா, என் அப்பா, இப்போ நீ. ஏண்டி ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கணும்? இந்த உலகத்துல எல்லாரும் ஏமாத்த நான் தான் கிடைச்சனா? உன்னை ஒரு பொக்கிஷம் மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன்ல. ஆனா நீயும் மற்றவங்க மாதிரி என் முதுக அறுத்துட்டீல. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டி. நான் தான் உன்னை லவ் பண்ணி தொலைச்சேன்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ ஏண்டி என் லைஃப்குள்ள வந்த? உன் முகத்தை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் பின்னாடியே வந்தனே. அதுக்கெல்லாம் என்னை வச்சு செஞ்சுட்டேல. உன் ஒருத்தியால இன்னைக்கு என் சாம்ராஜ்யம், என் கௌரவம் எல்லாம் போச்சுடி. உன்னையும் அப்பனையும் நினைச்சாலே எனக்கு எங்கெங்கேயோ எரியுது. ரத்தமே கொதிக்குது. இந்த வழியோட நான் எப்படி இருக்க போறேன்? எனக்கு வாழவே பிடிக்கல. என் தப்பு தாண்டி என்று ஆதி அந்த அறையின் ஒரு மூலையில் அப்படியே சரிந்து அமர்ந்தான். அவனது கண்கள் சிவந்து தகித்தன. ஒரு பக்கம் மீரா வலியால் தரையில் கிடந்து அழுது கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அவளை வதைத்த அதே காதலன் அங்கே கதறிக் கொண்டிருந்தான். அந்த ரகசிய அறையின் இருட்டில் ஒரு காதலின் சாவு ஊர்வலமாக போய்க் கொண்டிருந்தது. ஆதிக்கும் மீராவிற்கும் நடுவே இருந்த அந்த பாலம் இன்று இரத்தத்தாலும் கண்ணீராலும் தீராத பகையாலும் ஒட்டுமொத்தமாக சரிந்து விழுந்தது. கோபத்தில் கத்திக்கொண்டிருந்தவன் தரையில் சிதைந்து கிடந்த மீராவின் உருவத்தை கண்டதும் அப்படியே உறைந்து போனான். அவனது கண்கள் கலங்கி ஒரு நொடியில் அந்த அசுரன் மறைந்து ஒரு காயம்பட்ட குழந்தை வெளியே வந்தது. திடீரென்று ஒரு பைத்தியக்காரனைப் போல ஆதி தரையில் தவழ்ந்து மீராவின் அருகே ஓடி வந்தான். அந்த பெல்ட் தழும்புகளோடு அழுது கொண்டிருந்த மீராவை அப்படியே அள்ளி தனது மடியில் கிடத்தி கொண்டான். ஆதி அவள் காயம்பட்ட முகத்தை தனது நடுங்கும் கைகளால் ஏந்தினான். அவளது உடலில் தெரிந்த ஒவ்வொரு தழும்பையும் பார்க்கும்போது அவனது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஏ மீரா, ஏ மீரா, கண்ணு தர. ஏய் சாரிடி, உன்னை இப்படி அடிச்சிட்டேன்ல. ஐயோ, என் குழந்தைய நானே அடிச்சிட்டேன். ஏ மீரா, என் வலிக்குதாடி உனக்கு? உனக்கு ஏதாச்சும் வலிச்சா என்கிட்ட தானே ஓடி வந்து சொல்லுவ. இப்போ நானே உன்னை இப்படி போட்டு அடிச்சிட்டேன்ல என்று ஆதி ஒரு சைக்கோவை போல தனது தலையை தன் கைகளால் அடித்து கொண்டான். அவனது அழுகை ஒரு சிறு குழந்தையைப் போல அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அவனது மொத்த போதையும் அந்த நொடி மீராவின் கண்ணீரில் கரைந்து போனது. ஏண்டி ஏண்டி என்ன இப்படி பண்ண வைக்கிற? நானே உன்னை இப்படி போட்டு அடிச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுறி. ஒன்னு அடிச்சது எனக்கு வலிக்குதுடி. நான் ஒரு பாவி. என் கூட இருக்கிற யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எல்லாம் என்னால தாண்டி என்று ஆதி கதறிக்கொண்டிருக்க, மீரா வலியால் துடித்தாலும் ஆதியின் இந்த உடைந்து போன நிலையை பார்த்ததும் அவளுக்கு தன் வலி மறைந்து போனது. ஆதிக்கு தன் மேல் இருக்கும் அந்த காதல் இன்னும் சாகவில்லை. அது அவனது கோபத்திற்கு அடியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மீராவிற்கு புரிந்தது. அவள் மெல்ல தனது நடுங்கும் கைகளால் ஆதியின் கழுத்தை சுற்றி வளைத்து அவனை அப்படியே தன் மார்போடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஆதி அவளது மார்பில் முகம் புதைத்து ஒரு சிறு பிள்ளையைப் போல தேம்பி தேம்பி அழுதான். மீரா அவனது தலையை தடவி கொடுத்து அவனது நெற்றியில், கன்னத்தில், கண்கள் என
அவனது முகம் முழுவதும் ஆழமான முத்தங்களை பொழிந்தாள். அவனது கண்ணீரை துடைத்துவிட்டு, ஆதி, அழாதீங்க. உங்களை என்னால இப்படி பார்க்க முடியல. மீரா, எனக்கு பயமா இருக்குடி. நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன். என்னை விட்டு போயிடுவியா மீரா? என்னை விட்டு மட்டும் போயிடாதடி. நான் உன்னை எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ காயப்படுத்தினாலும் என்னை விட்டு போக மாட்டேல. ஆதி, உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் கோவம், உங்கள் அடி எல்லாத்தையும் நான் தாங்கிப்பேன். ஆனால் இப்படி உடைஞ்சு போகாதீங்க என்று அவள் கூற, ஆதி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த இருட்டு அறையில் ஒரு பக்கம் சிதைந்த புகைப்படங்களும் இன்னொரு பக்கம் இரத்தக்கரைகளும் இருக்க, அதன் நடுவில் அந்த இரண்டு ஆன்மாக்களும் ஒன்றாக இணைந்திருந்தன. ஆதி அவள் அணைப்பில் மெல்ல அமைதியானான். ஆனால் அவனது கைகள் அவளை மீண்டும் இழந்து விடுவோமோ என்கிற பயத்தில் அவள் இடையை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டன. ஆதி அவள் கழுத்தில் முகம் புதைத்து, என்னை விட்டு போயிடாதடி மீரா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத என்று முணுமுணுக்க, மீரா அவனை விடாமல் அணைத்து தன் காதலால் அவனது ரணங்களுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தாள். அந்த நள்ளிரவில் அந்த ரகசிய அறை ஒரு நரகத்திலிருந்து மெல்ல ஒரு காதலின் புகலிடமாக மாறத் தொடங்கியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.